சுஹர்ஷி ஹெரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலினுடைய வாதம் என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ச பொய் சொல்லியிருக்கிறார். அவருடைய மனுவிலே பொய்யான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. சுத்தமான கரத்தோடு நீதிமன்றத்துக்கு, கிளீன் ஹேண்டோடு நீதிமன்றத்துக்கு கோட்டாபய ராஜபக்ச வரவில்லை. விடயங்களை மறைத்திருக்கிறார், பொய்யுரைத்திருக்கிறார். எனவே அவர் கூறும் நிவாரணங்களை நீதிமன்றத்தால் வழங்க முடியாது, வழங்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியாண்ட் தி நியூஸ். இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி புதன்கிழமை கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டாம் என்று அவரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கடந்த 6ஆம் திகதி திங்கட்கிழமை அப்பீல் கோர்ட்டிலே 3வது முறையாகவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வேலைப்படுக்கல் காரணமாக 2 நாட்கள் தாமதமாகினாலும் ஏராளமானவர்கள் எம்மை நம்பி இருப்பீர்கள். அன்றைய நாளிலே அப்பீல் கோர்ட்டிலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. எனவே இன்று அவற்றை முழுமையாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நாங்கள் வழங்குகின்றோம். வளமை போல் இன்றும் கலையகத்திலே சகோதரர் ஃபசீர் முகமது இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். 2 நாட்கள் உங்களை பிடித்து கொள்ள முடியாமல் போனது, எனவே நேர்கள் மன்னித்துக் கொள்வார்கள். சொல்லுங்கள், கடந்த திங்கட்கிழமை மிக நீண்ட நேரம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பல செய்திகள் வந்தாலும் கூட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தோடு கோட்டாபய ராஜபக்சவின் விடயம் அடித்தட்டுக்கு போய்விட்டது. எனவே அன்றைய நாளிலே நீதிமன்றத்திலே என்ன நடந்தது? கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்வதை தடுத்து ஒரு எழுத்தாணை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொஹான் அபேசூரிய, அதே போன்று நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோர் முன்னிலையிலே தொடர்ச்சியாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே கடந்த திங்கட்கிழமை இந்த மனு 3வது தடவையாக அல்லது 3வது நாளாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜராகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வாவினுடைய வாதங்கள் தான் 3வது நாளாகவும் நீதிமன்றத்திலே அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அன்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ரொமேஷ் டி சில்வா 3வது நாளாக ஆரம்பித்த வாதத்திலே நாங்கள் ஏற்கனவே அவருடைய 2 வாதங்கள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே அந்த விடயங்களை நான் இதிலே பெரிதாக இணைத்துக்கொள்ள விரும்பவில்லை. 3வது நாளாக ரொமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி சில விடயங்களை நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அடிப்படை உரிமை மீறல்கள் தொடர்பாக அவர் விடயங்களை முன்வைத்திருந்தார். ரொமேஷ் டி சில்வாவினுடைய வாதம் 3வது நாள் அவருடைய வாதம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், குறிப்பாக நபர் ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு அல்லது ஒருவரை கைது செய்து சிறைப்படுத்துவதோ அல்லது தடுப்பு காவலில் வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலோ அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவ்வாறு ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் அல்லது தடுப்பு காவலின் கீழ் எடுப்பதாக இருந்தால் பிரபல சான்றுகள் அல்லது மிக பலமான சான்றுகள் அவசியமாகின்றன. ஏனெனில் அரசியலமைப்பூடாக உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகிறது. எனவே பிரபல சான்றுகள் இல்லாமல் அதனை செய்ய முடியாது. நியாயமான சந்தேகம் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியாது என்ற வாதத்தை அவர் முன்னிறுத்தி இருந்தார். குறிப்பாக ரொமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களுடைய வாதத்திலே அப்துல் ரஹ்மான் ஒரு விடயத்தை அவர் சொன்னார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் 2019ஆம் ஆண்டு நடக்கின்றன. இப்போது 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம். இத்தனை வருடங்கள் கழித்துத்தான் கோட்டாபய ராஜபக்ஷவை விசாரணையாளர்கள் கைது செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே அப்துல் ரஹ்மான் நிறைய விசாரணை அமைப்புகள், ஆணைக்குழுக்கள் விசாரணைகளை நடத்தி இருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய விசாரணையிலே கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. இதற்கு முன்னரும் அவர் அதனை தெரிவித்திருந்தார். கடந்த திங்கட்கிழமையும் அதனை மீண்டும் ஞாபகப்படுத்தி இருந்தார். ஜாக்கிடி ஆல்விஸ் நீதிபதியினுடைய அறிக்கையிலே அல்லது அந்த குழுவினுடைய அறிக்கையிலே எந்த
தகவல்களும் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அசாத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை வழங்குகின்றார். அந்த நேர்காணலே தான் கோட்டாபய ராஜபக்ச சார் குற்றச்சாட்டுக்கள் முதன்முறையாக முன்வைக்கப்படுவதாக ரமேஷ் தி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் நீதிமன்றத்திலே தெரிவிக்கின்றார். அதன் பின்னர் அந்த தொலைக்காட்சி நேர்காணலை மையப்படுத்தி அதனை ஆய்வு செய்வதற்காக விசாரணை செய்வதற்காக நீதியரசர் இமாம் தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையிலும் கோட்டாபய ராஜபக்ஷ மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவ்வாறான நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஷானி அபேசேகர தலைமையிலான குழு கைது செய்வதற்கு முயல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சான்றுகளும் இல்லாமல் அவரை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள். எனவே இது அப்பட்டமான ஒரு உரிமை மீறலாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற தொனியிலே ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே விடயங்களை முன்வைத்தார். குறிப்பாக அரசியலமைப்பினுடைய 13ஆம் உறுப்புரையினுடைய முதலாவது சரத்து, அதே போன்று 13வது உறுப்புரையினுடைய 2வது சரத்து, இந்த சரத்துக்கள் ஒருவரை அடிப்படையின்றி தான்றோண்டித்தனமாக கைது செய்வதை தடுத்திருக்கிறது. அதிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த உரிமையை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய விடயத்திலே விசாரணையாளர்கள் எந்த விதமான அடிப்படையுமின்றி அவரை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக 4 நீதியரசர்களினுடைய முன்னைய நாள் தீர்ப்புகள், இதற்கு முன்னர் அவர்கள் வேறு வழக்குகளில் வழங்கிய தீர்ப்புகளை நீதிமன்றத்திலே அவர் முன்வைத்திருந்தார். நீதியரசர் மார்க் பெர்னாண்டோ, அதே போன்று நீதியரசர் காமினி அமரசேகர, தற்போது பிரதம நீதியரசராக இருக்கக்கூடிய பிரீத்திபத் மன்சூரசேன, அதே போன்று தற்போது நீதியரசராக இருக்கக்கூடிய மஹிந்த சமயவர்தன ஆகியோருடைய இதற்கு முன்னர் வழங்கிய வழக்குகளினுடைய தீர்ப்புகளை நீதிமன்றத்திலே ரமேஷ் டி சில்வா மீண்டும் ஞாபகப்படுத்தியிருந்தார். அதனுடைய பிரதிகளை நீதிபதிகளுக்கு கையளித்திருந்தார். அந்த வழக்குகளினுடைய தீர்ப்புகளை முன்வைத்து ரமேஷ் டி சில்வா முன்வைத்த வாதம் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய 6வது அத்தியாயத்தின் கீழ் 6ஆம் அத்தியாயத்தின் 1வது பிரிவின் கீழ் ஒருவரை கைது செய்வது தொடர்பான விடயங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்தின் பிரகாரம் ஒருவரை கைது செய்வதானால் நியாயமான சந்தேகம் இருக்க வேண்டும். இந்த நியாயமான சந்தேகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், தனிநபரை இலக்கு வைத்த விசாரணைகளில் அல்லாமல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட விசாரணை ஒன்றின் ஊடாக எழுந்த நியாயமான சந்தேகமாக அமைய வேண்டும் என்பது தான் அவருடைய வாதமாக இருந்தது. அதாவது நாங்கள் சொன்ன சப்ஜெக்ட்லி செய்யப்பட்ட ஒரு விசாரணையாக இல்லாமல் ஒப்ஜெக்ட்லி செய்யப்பட்ட ஒரு விசாரணையாக அது அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு விசாரணையில் ஒருவர் மீது நியாயமான சந்தேகம் எழுமாக இருந்தால் மட்டும்தான் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய 6(1) பிரிவாக இருக்கலாம் அல்லது சாதாரண சட்டமாக இருக்கலாம், எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வதாலும் பிரபலமான நியாயமான சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அவர் நீதிமன்றத்திலே வலியுறுத்தினார். அவ்வாறு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள். அதற்கு சட்டமா அதிபரும் துணை போவதுதான் இங்கு கவலைக்குரிய விடயம் என்ற அடிப்படையிலே அவர் வாதங்களை முன்வைத்தார். இதனை விட இன்னும் 2 முக்கியமான விடயங்களை ரமேஷ் டி சில்வா கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். அதில் ஒரு விடயம், நாங்கள் இதற்கு முன்னர் கதைக்கின்ற பொழுது இதற்கு முன்னர் வழக்கு தவணை தொடர்பாக கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட விடயம்தான், சட்டமா அதிபர் சார்பாக அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்து கோட்டாபய ராஜபக்ஷவும் அசாத் மௌலானாவும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார்கள் என்ற புகைப்படம் என்று கேட்டார்கள். அந்த விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். திங்கட்கிழமை நடந்த விடயம் என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ஷ சார்பிலான சட்டத்தரணிகளும் நகர்த்தல் பத்திரம் ஒன்றோடாக சில புகைப்படங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களில் ஒன்று கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களோடு கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இன்னும் ஒரு புகைப்படம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவோடு எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம். இன்னும் ஒரு புகைப்படம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசனோடு எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம், சகோதரர். இவ்வாறான சில புகைப்படங்களை நீதிமன்றத்திலே முன்வைத்து அந்த புகைப்படங்களை நீதிபதிகளினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்து ரமேஷ் டி சில்வா
ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திலே கேட்டார். இந்த புகைப்படங்கள் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், இந்த புகைப்படங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒரு குற்றத்தோடு தொடர்பு படுத்துவது எப்படி? அவ்வாறானால் இந்த புகைப்படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அசாத் மௌலானாவோடு மட்டுமல்ல, இவ்வாறு நிறைய புகைப்படங்கள் இருக்கின்றன. இனி புகைப்படங்களை வைத்துக்கொண்டு மட்டும் எப்படி ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது? அது ஒரு நியாயமான சந்தேகமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இதே நேரம் இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சட்டமா அதிபர் அடிப்படை ஆட்சேபனத்தை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த எழுத்தாணை மனுவினுடைய பிரதிவாதியாக, இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானியா பேசேக்கரவினுடைய சத்திய கடதாசி ஒன்றினை இணைத்திருக்கிறார்கள். அந்த சத்திய கடதாசியிலே ஷானியா பேசேக்கர குறிப்பிட்டிருக்கிறார், கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய இந்த கோரிக்கை, அதாவது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற இந்த கோரிக்கை, கைது செய்வதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானது அல்ல, அவருக்கு அதனை கேட்பதற்கான நியாயம் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவருடைய சத்திய கடதாசியிலே இணைத்திருக்கிறார். ரமேஷ் டி சில்வா இந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டித்தார். அதை எப்படி ஷானியா பேசேக்கர சொல்ல முடியும்? ஷானியா பேசேக்கரவுக்கு அதனை சொல்ல முடியாது. கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இருக்கக்கூடிய உரிமையை மையப்படுத்தித்தான் அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். ஷானியா பேசேக்கரவுக்கு அதனை கூறுவதற்கான அதிகாரம் இல்லை என்ற விடயத்தை அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஷானியா பேசேக்கர தொடர்பாகவும் காரசாரமான விடயங்களை அவர் நீதிமன்றத்துக்கு முன்வைத்தார். ஷானியா பேசேக்கர பிரச்சனையே அவர் தானே, எனவே முன்வைப்பார்கள். ஷானியா பேசேக்கர தொடர்பாக, அதாவது குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே தாக்குதல்களை தடுக்காமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பங்கு இருக்கிறது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா குறிப்பிட்டார். அப்படியானால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் தாக்குதல்களை தடுக்காமை தொடர்பில் பங்கு இருக்குமானால் அப்போது அதன் பணிப்பாளராக இருந்தவர் ஷானியா பேசேக்கர. அப்படி என்றால் ஷானியா பேசேக்கரவுக்கும் பங்கு இருக்கிறது. எனவே அவர் எப்படி இந்த விடயங்களை விசாரணை செய்ய முடியும் என்பது அவருடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானதும் ஷானியா பேசேக்கரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்றியிருக்கிறார். இப்போது மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக ஷானியா பேசேக்கர வந்து அந்த விடயத்துக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்கிறார். இது எப்படி நியாயமாகும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இதற்கு மேலதிகமாக மாவனல்ல புத்தர் சிலை தகர்ப்பு விவகாரம் தொடர்பான விசாரணைகளின் போது சர்வதேச உதவியை பெற்றுக்கொள்வதை ஷானியா பேசேக்கர வேண்டுமென்றே மறுத்திருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்தார். எனவே கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அடிப்படை உரிமைகளை மீறும் வண்ணம் கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்க இந்த பிரதிவாதிகள் தரப்பு, அதாவது போலீஸ் மா அதிபர் ஷானியா பேசேக்கர, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக தற்போதைய விசாரணைகளை முன்னெடுக்கின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரி மாதவ குணவர்தன, சட்டமா அதிபர், இந்த தரப்புகள் கோட்டாபய ராஜபக்ஷவை எந்த அடிப்படையும் இன்று கைது செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதனால் அந்த கைதினை தடுத்து உத்தரவொன்றினை பிறப்பியுங்கள் என்ற கோரிக்கை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 3 நாட்கள் தொடர்ச்சியாக சுமார் 8 மணி நேரம் வரையிலே, நான் நினைக்கிறேன் ஒரு 8 மணி நேரம், 3 தவணைகளும் ஒரு 6 மணி நேரம், குறைந்தது ஒரு 6 மணி நேரம் கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக ரமேஷ் டி சில்வா தனது வாதங்களை முன்வைத்திருந்தார் தொடர்ச்சியாக. அதன் பின்னர் திங்கட்கிழமை இறுதியாக ஒரு 10 நிமிடம் அரசு தரப்புக்கு அல்லது பிரதிவாதிகள் தரப்புக்காக ஆஜராகின்ற சட்டமா அதிபருக்கு வாய்ப்பு கிடைத்தது. கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய மனு தொடர்பாக அவர் முன்வைத்த விடயங்களுக்கு எதிரான கருத்துக்களை அல்லது வாதங்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம். அரசின் சார்பாக அல்லது சட்டமா அதிபர் சார்பாக பிரதிவாதிகளுக்காக நீதிமன்றத்திலே ஆஜராகின்றார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிஹேராத். சுஹர் ஷிஹேராத் வாதங்களை ஆரம்பித்து 2 முக்கியமான விடயங்களை மட்டும்தான் அவர் திங்கட்கிழமை முன்வைத்தார். அவருடைய மேலதிக வாதங்கள் நாளைய தினம் 9ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட இருக்கின்றன. அவர் குறிப்பாக 2 விடயங்களை கோரியிருந்தார். ஒன்று, கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக ஜனாதிபதி
சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா முதலாவது நாளிலிருந்து முன்வைத்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய உரிமைகள் சார் விடயங்களை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய பயணங்களை முன்னெடுப்பதற்கான உரிமை, தனிநபர் சுதந்திரம் போன்ற உரிமைகள் சார் விடயங்களை முன்வைத்து தான் அவர் நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். நேயர்கள் மறந்திருந்தால் இதுவரையிலே அவருக்கு டிராவல் பேன் அமுலிலே இருக்கிறது. அப்படியானால் அவர் ஒரு அந்த வாதத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே சுஹர் ஷிஹரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் கூறியிருந்தார், முதல் சந்தர்ப்பத்திலே இந்த லிபர்ட்டி, தனிநபர் சுதந்திரம், இந்த லிபர்ட்டி என்ற சொல்லை முதலாவது நாளில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா 32 தடவைகள் பயன்படுத்தினார். மூன்றாவது நாள், அதாவது கடந்த திங்கட்கிழமை மட்டும் 17 தடவைகள் பயன்படுத்தினார் என்றும் அதனை தனது கனிஷ்ட சட்டத்தரணி எண்ணி கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார். தடவைகள், அதாவது 2 நாளில் மட்டும். சரி, அப்படியானால் அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டதற்கான காரணம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவினுடைய வாதங்கள் முழுக்க முழுக்க உரிமை சார்ந்ததாக அல்லது உரிமைகள் என்ற அந்த கேட்டகரிக்குள் வரக்கூடியதாக இருந்தது. உரிமைகள் சார் விடயமாக இருந்தால் அதனை சவாலுக்குட்படுத்த முடியும், அந்த உரிமைகள் மீறப்பட்டிருப்பின் அதனை பெற்றுக்கொள்ள முடியுமான ஃபோரம் உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றினை தாக்கல் செய்துதான் அது தொடர்பிலான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரிட் மனுக்கள் அப்படி இல்லை என்றால் எழுத்தாணை மனுக்களிலே அதற்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரிட் மனுக்களினுடைய தன்மை வேறு, அடிப்படை உரிமை மீறல் மனுக்களினுடைய தன்மை வேறு. எனவே உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக கோட்டாபய ராஜபக்ஷ கருதுவாராக இருந்தால் அவர் உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். ரிட் மனுக்களை தாக்கல் செய்து அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை என்ற வாதத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிஹரத் முன்வைத்திருந்தார். குறிப்பாக அவருடைய வாதத்திலே அவர் சுட்டிக்காட்டிய விடயம் என்னவென்றால், ரமேஷ் டி சில்வா ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் வாய்மொழி மூலமாக முன்வைத்த வாதங்களுக்கு மேலதிகமாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினுடைய 42வது பந்தியிலும் கோட்டாபய ராஜபக்ஷ தனது உரிமைகள் மீறப்படுவதாக மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கோட்டாபய ராஜபக்ஷ இந்த ரிட் மனு ஊடாக இந்த ரிட் மனுவை முன்வைத்திருந்தாலும் அதனுடைய உள்ளடக்கம் உரிமைகள் சார் விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு உரிமை சார் விடயத்தை வழங்குவதற்கோ அல்லது உரிமைசார் நிவாரணம் ஒன்றினை வழங்குவதற்கோ மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. அதனுடைய அதிகாரம் முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே அரசியலமைப்பினுடைய 126வது உறுப்புரை ஊடாக மட்டுமே அது தொடர்பிலான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒன்று செய்ய முடியும். அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கீழ் வருகின்ற ஒரு வழக்கில் அடிப்படை உரிமை சார் அல்லது உரிமைகள் சார் விடயம் ஒன்று சவாலுக்கு உட்படுத்தப்படுமாக இருந்தால் அரசியலமைப்பினுடைய 126ஆம் உறுப்புரையினுடைய 3வது சரத்துக்கு அமைய அதனை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றலாம். அப்படியானால் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுங்க, அல்லது இதனை இந்த இடத்திலேயே தள்ளுபடி செய்யுங்கள் என்ற கோரிக்கையை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் ஷிஹரத் முன்வைக்கின்றார். இரண்டாவது விடயம், கோட்டாபய ராஜபக்ஷ சுத்தமான கரங்களோடு நீதிமன்றத்துக்கு வரவில்லை, பொய் சொல்லி இருக்கிறார், நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி இருக்கிறார், நீதிமன்றத்து முன்னிலையிலே பொய் கூறியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது இவ்வாறான ரிட் மனுக்களிலே, எழுத்தாணை மனுக்களிலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அம்சம்தான் மனுதாரர் மனுவிலே நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய தகவல்களை உள்ளடக்கி இருந்தால், பொய்யான தகவல்களை உள்ளடக்கி இருந்தால், விடயங்களை மறைத்திருந்தால் நீதிமன்றத்தால் முடியும். நீதிமன்றம் அது தொடர்பில் திருப்தி அடையுமானால், இவ்வாறான விடயங்கள் இந்த மனுக்களில் இருக்கின்றன என்பதை நீதிமன்றம் அவதானிக்குமாக இருந்தால் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அதனை விசாரணைக்கு ஏற்காமலே நிராகரிக்க முடியும். இவ்வாறான ஒரு அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு. சுஹர் ஷிஹரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுடைய வாதம் என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ச பொய் சொல்லியிருக்கிறார், அவருடைய மனுவிலே பொய்யான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனுவினுடைய 17வது பந்தி. இந்த 17வது பந்தியிலே கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிடுகிறார், அசாத் மௌலானா என்ற ஒரு ஆள் எனக்கு தெரியாது, அவரை நான் சந்திச்சது இல்லை, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இப்படி ஒரு விடயத்தை 17வது பந்தியிலே குறிப்பிடுகிறார். இதனை
அரச தரப்பு அல்லது பிரதிவாதி சார்பாக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷ் ஹேரத் பொய்யான தகவலை மனுவிலே உள்ளடக்கி இருக்கிறார் கோட்டாபய ராஜபக்ஷ என்ற வாதத்துக்கு ஆதாரமாக பயன்படுத்துகின்றார். அதாவது அவருடைய வாதம் என்னவென்றால் அசாத் மௌலானாவை கோட்டாபய ராஜபக்ஷ சந்தித்திருக்கிறார். அதற்கான புகைப்பட ஆதாரம் ஏற்கனவே நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, புகைப்பட ஆதாரம், ஒருவரை அரசியல்வாதி என்பவர் யாரையும் சந்திக்கலாம், அவருக்கு அதனை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது, யார் வேண்டுமானாலும் சென்று புகைப்படம் எடுக்கலாம் என்றல்லவா கோட்டாபய ராஜபக்ஷனுடைய சட்டத்தரணிகள் கூறுகிறார்கள். அப்படியானால் மேலதிகமாக இன்னும் ஒரு சான்றை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷ் ஹேரத் நீதிமன்றத்திலே முன்வைக்கின்றார். அதாவது பல்வேறு குற்றங்கள், கருணா மற்றும் பிள்ளையான் குழுக்களோடு இணைந்து செயற்பட்ட பல்வேறு குற்றங்களை முன்னெடுத்ததாக சந்தேகத்தின் பேரிலே கிழக்கு மாகாணத்திலே நடந்த பல்வேறு குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்த அல்லது அந்த குற்றங்களோடு நேரடியாக தொடர்பு பட்ட குற்றச்சாட்டின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்படக்கூடிய ஒரு நபர்தான் இனிய பாரதி என்று சொல்லக்கூடிய நபர். இந்த இனிய பாரதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாக்குமூலத்தினுடைய ஒரு பகுதியை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷ் ஹேரத் நீதிமன்றத்திலே முன்வைக்கின்றார். அதாவது சுஹர்ஷ் ஹேரத் உண்மையிலே இந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாகவும் இனிய பாரதியை ஒரு சந்தேக நபராக அடையாளப்படுத்தும் வண்ணம் தான் வார்த்தை பிரயோகங்களை முன்வைத்திருந்தார். ஆனால் கோட்டை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையிலே அவருடைய பெயர் இன்னும் சேர்க்கப்படவில்லை. எதிர்காலத்திலே சேர்க்கப்படுமா என்று எங்களுக்கு தெரியாது, அதனை நாங்கள் அவ்வப்போது சொல்லலாம். ஆனால் சுஹர்ஷ் ஹேரத் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இனிய பாரதியினுடைய பெயரை பயன்படுத்துகின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களிலும் அவர் ஒரு சந்தேக நபர் என்ற தோரணையில் தான் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தார். இனிய பாரதி என்ன சொல்கின்றார் என்றால், அதாவது இனிய பாரதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்திலே முதல்ல இனிய பாரதி யார் என்பதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. இனிய பாரதி என்பவர் முதலிலே கருணா அம்மான் குழுவோடு இருந்து பிள்ளையான் குழு பிரிந்து வந்ததன் பின்னர் பிள்ளையானோடும் இணைந்து கிழக்கு மாகாணத்திலே இருந்தவர். அதாவது நான் நினைக்கிறேன் இனிய பாரதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஒரு கிழக்கு மாகாண இணைப்பாளராகவும் செயற்பட்ட இருந்தவர். அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக அக்கரைப்பற்று நீதிமன்றத்திலே ஆவண காப்பகத்துக்கு தீ வைத்தமை உள்ளிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள், கொலை, கப்பம் பெறுதல் உள்ளிட்ட அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோவிலே கதைக்கலாம். அவ்வளவு பெரிய குற்றப்பட்டியல் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இதுவரையிலே அவர் எந்த ஒரு குற்றத்துக்காகவும் தண்டிக்கப்படவில்லை, சந்தேக நபர் மட்டும்தான். இப்படி இருக்கின்ற பொழுது இனிய பாரதி சிஐடியினருக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்திலே குறிப்பிடுகிறார், 2019ஆம் ஆண்டு கபில ஹெந்த வித்தாரணா, அதாவது உளவுத்துறை பிரதானியாக அப்போது இருந்தவர். நாங்கள் சலைய சம்பந்தமாக கதைக்கிறோம் தானே, சலையினுடைய மேலதிகாரியாக அப்போது இருந்தவர் அவர் தான் கபில ஹெந்த வித்தாரண. கபில ஹெந்த வித்தாரண இனிய பாரதிக்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தி 2019ஆம் ஆண்டு உடனடியாக கோட்டாபய ராஜபக்ஷவை சந்திக்குமாறு கூறியிருக்கிறாராம். கோட்டாபய ராஜபக்சவை சந்திப்பதற்காக திருக்கோவில், அதாவது இனிய பாரதியினுடைய ஊர் திருக்கோவில் பிரதேசத்திலிருந்து தனது வாகனத்திலே, அழகாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை, தனது வாகனத்திலே மெரிஹானையில் உள்ள கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய வீட்டுக்கு தான் சென்றதாக குறிப்பிடுகிறார். தான் அப்போது தனக்கு மட்டும்தான் அழைப்பு வந்திருக்கு என்ற ஒரு கெத்துல போயிருக்கிறார். அங்கு சென்ற பொழுது, அதாவது கோட்டாபய ராஜபக்ஷனுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த வீட்டிலே அசாத் மௌலானா இருந்திருக்கிறார். பிள்ளையானுடைய செயலாளராக செயற்பட்டதாக கூறப்படுகின்ற பிரசாந்த் என்ற நபர் இருந்திருக்கிறார். பிள்ளையானுடைய சகோதரர் ஒருவர் இருந்திருக்கிறார். பிள்ளையானுடைய பொருளாளராக செயற்பட்டதாக கூறப்படுகின்ற ஜெயராஜ் என்ற ஒரு நபர் இருந்திருக்கிறார். இத்தனை பேரும் அங்கே இருந்திருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ஷனுடைய வீட்டிலே இருந்திருக்கிறார். அதாவது இந்த வாக்குமூலத்தின் ஊடாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷ் ஹேரத் என்ன சொல்ல வந்தார் என்றால், நீதிமன்றத்திற்கு புகைப்படம் மட்டுமல்ல, மற்ற வேறு நபர்களுடைய வாக்குமூலங்களும் இருக்கின்றன. கோட்டாபய ராஜபக்ஷ அசாத் மௌலானாவை மிக நன்றாக அறிந்திருந்தார் என்று சொல்வதற்கான வாக்குமூலங்கள் இருக்கின்றன. அதே போன்று கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சியம் அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் மட்டுமல்ல, இன்னும் வாக்குமூலங்கள், இன்னும் சான்றுகள் அவருக்கு எதிராக இருக்கின்றன. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கிலே அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை மட்டும் மையப்படுத்தி
கோட்டாபயவை கைது செய்ய முனைகிறார்கள் என்ற விடயத்தை உள்ளடக்கி இருக்கிறார். எனவே ஒன்று அசாத் மௌலானாவை தெரியாது என்று சொன்னது போய், இரண்டாவது அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை மட்டும் மையப்படுத்தி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னது போய். எனவே பொய்யான தகவல்களை, தரவுகளை நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்தோடு கோட்டாபய ராஜபக்ஷ தனது மனுவிலே உள்ளடக்கி இருக்கிறார். எனவே ஆரம்ப கட்டத்திலேயே சுத்தமான கரங்களோடு, அதுக்கு நாங்கள் க்ளீன் ஹேண்டுன்னு சொல்லி பாவிப்பாங்க வசனம், அதனைத்தான் நான் சுத்தமான கரம்னு சொல்கிறேன். இல்லாவிட்டால் அந்த கையில் இருக்கக்கூடிய ஆளுக்குகள் அல்ல, சுத்தமான கரத்தோடு நீதிமன்றத்துக்கு, க்ளீன் ஹேண்டோடு நீதிமன்றத்துக்கு கோட்டாபய ராஜபக்ஷ வரவில்லை. விடயங்களை மறைத்திருக்கிறார், பொய்யுரைத்திருக்கிறார். எனவே அவர் கோரும் நிவாரணங்களை நீதிமன்றத்தால் வழங்க முடியாது, வழங்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இது அவருக்கு கிடைத்த அந்த 10 நிமிடத்திலே 2 விடயங்களை அவர் குறிப்பிட்டு, மிக முக்கியமான 2 விடயங்களை குறிப்பிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அடுத்த கட்ட வாதங்கள், அதாவது சுஹர்ஷி ஹேரத் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலினுடைய மேலதிக வாதங்கள் நாளைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட இருக்கின்றன. நிச்சயமா ஒரு வீடு, ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு, ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடந்த திங்கட்கிழமை 6ஆம் திகதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் முன்வைக்கப்பட்ட, அவரினால் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டாம் என்ற வழக்கு விசாரணைகளின் 3வது தவணையிலே இடம்பெற்ற விடயங்களை தான் சகோதரர் ஃபசீர் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருந்தார். மடியில் கனமில்லாவிட்டால் வழியில் பயமில்லை என்பார்கள். பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப்போகின்றது. நாளைய தினம் மீண்டும் 4வது முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக அவர்களுடைய தரப்பு நியாயங்கள் தான் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருவதை சகோதரர் ஃபசீர் சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய நாளிலே 4வது முறையாக இந்த வழக்கு மீண்டும் அப்பீல் கோர்ட்டிலே, மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்தால் நாளைய இரவு நேரம் அல்லது நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலையிலே முழுமையாக நாளில் நடைபெறக்கூடிய தகவல்களையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு சகோதரர் ஃபசீருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி.